வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு பகுதி 2. அதாவது எதிர்பார்க்கை அலகுகள் என்ற ரீதியில் அதில் அந்த அலகில் எப்படி எப்படியெல்லாம் வினாக்கள் வரலாம் என்ற அதுவும் பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள்லாம் இதுலேயும் தரம் 11 அலகு 2ல் இலங்கையில் பிரித்தானியர் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல், அதிகாரத்தை நிலைநாட்டுதல். அப்போ அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு ஒரு வினாதான் இதில் போடப்பட்டிருக்கிறது. அதாவது 2018ஆம் ஆண்டு இதில் போடப்பட்ட வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் அலகு 2ஓட தொடர்புடைய வினா. அதே போல் அடுத்த வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் அலகு 2ஓட தொடர்புடைய வினா. அப்போ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடைகளை எழுதலாம் என்றது பற்றி கலந்துரையாடல். இப்போ இதில் முதலாவது வினாவை பார்ப்போம். இந்து சமுத்திரத்தை சூழவுள்ள நாடுகளுடன் வர்த்தக போட்டியில் ஈடுபட்ட பிரித்தானியாண்டா இங்கிலாந்து, பிரித்தானியா தவிர்ந்த ஐரோப்பிய நாடுகள் 3 பெயரிடுக. அப்ப அதாவது இந்து சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளுடன் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் ரெண்டெல்லாம் பெரும், பங்களாதேஷ். அப்ப அந்த சூழ உள்ள நாடுகளோட வர்த்தக போட்டியில ஈடுபட்ட பிரித்தானியா தவிர்ந்த ஐரோப்பிய நாடுகள் என்றதான் இங்க கேள்வி எங்களுக்கு. அப்ப அந்த 3 நாடுகள் போர்த்துக்கல், ஒல்லாந்து, அடுத்தது பிரான்ஸ் என்றதான் அதற்குரிய விடை. இப்ப 3 நாடுகள் போர்த்துக்கல், அதே போல ஒல்லாந்து, மற்றது பிரான்ஸ். இதுல இந்த இடங்கள் உலகப்படத்திலையும் குறிக்க வருது. போர்த்துக்கல் அனிமா உலக படங்கள்ல வர்றது குறிக்க போர்த்துக்கலின் தலைநகரம் லிஸ்பன். அதே போல இந்த ஒல்லாந்தர் பத்தேவியாவை தலைநகராக்கி இருந்தவர், அது பத்தேவியாண்ட ஒரு இடம் வர்றது குறிப்பதற்கு. அதே போல பிரான்சின் தலைநகரம் பாரிஸ். அப்ப இதுவும் உலக படங்கள்ல பிரான்ஸ் அல்ல பாரிஸ் அப்படியெல்லாம் நீங்கள் உலக படத்துல குறிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த வினாவை பார்ப்போம். 2வது, திருவோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமானதாய் அமைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை குறிப்பிடுக. அதாவது பிரித்தானியருக்கு இந்த இலங்கையினுடைய திருவோணமலை துறைமுகம் ஏன் முக்கியத்துவமானதாக அமைந்தது, அப்ப அதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள் இவை என்றதான் வினா. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது திருவோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை, அது முதலாவது காரணம். 2வது காரணம், இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்படை பலத்தை பாதுகாத்து கொள்ள இந்த துறைமுகம் அதாவது திருவோணமலை துறைமுகம் முக்கியத்துவமாய் இருத்தல். 3வது, இதுல வடகீழ் பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு வைத்திருப்பதற்கு இந்த திருவோணமலை துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்த முடிந்தமை. அதாவது வடகிழ இலங்கையில 2 விதமான பருவக்காற்றுகள் வீசுது. ஒன்று வடகீழ் பருவக்காற்று, மற்ற தென்மேல் பருவக்காற்று. இது வடகீழ் பருவக்காற்று காலத்துல இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக இந்த திருவோணமலை துறைமுகத்துல நங்கூரமிட்டு பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக இந்த துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்த முடிந்தவை. அப்ப ஆகவே இவ்வாறான 3 காரணங்களால தான் இந்த பிரித்தானியர் இந்த திருவோணமலை துறைமுகம் பிரித்தானியருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு துறைமுகமாக காணப்பட்டது. அடுத்த 3வது பார்ப்போம். கிபி 1815 பிரித்தானியருக்கு அதிக முயற்சியின்றி கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடியதாய் இருந்தமைக்கான காரணத்தை 2 காரணிகள் ஊடாக எடுத்து காட்டுக. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும், இப்ப போர்த்துகேயர், உள்ளாந்தர் எல்லாம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தான் கைப்பற்றினவர். ஆனா பிரித்தானியர் என்ன செய்தார்கள்னு சொன்னால் மலையகத்தை கைப்பற்றினார்கள். அதாவது கிபி 1815 மலையகத்தை கைப்பற்றினார்கள். அப்ப இங்க அதுல அந்த கண்டி ஒப்பந்தம் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டது. அப்ப இவ்வாறு அவர்கள் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடியதாக இருந்தமைக்கான காரணம் என்ன என்று கேட்டால், அதற்கு பிரதான காரணம் இந்த ஜோன் டொய்லி. இவர் ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளர். அப்ப இந்த ஜோன் டொய்லியினுடைய மதிநுட்பம், மிக நுட்பமான திறமை. அதே போல 2வது, பிரதானிகள், மதகுருமார்கள், பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன் மேல் வெறுப்பு கொண்டிருந்தமை, அதுவும் ஒரு காரணம். விரல் அந்த பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகு. அதே போல இறுதி மன்னன் இவன் நாயக்க மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன், இவன் மேல் மக்கள் வெறுப்பு கொண்டிருந்தமை. அடுத்த 3வது, அந்த காலப்பகுதியில மலைநாட்டு பௌதிக சூழல் சம்பந்தமான போதிய அறிவை ஆங்கிலேயர் பெற்றிருந்தமை, அதுவும் ஒரு காரணம். அதே போல ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள், அத மாதிரி பிரித்தானியரிடம் காணப்பட்ட இராணுவ பலம். அப்ப இந்த காரணங்களால தான் இங்க அதாவது பிரித்தானியர் அதிக முயற்சியின்றி இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. அடுத்தது 4வது பார்ப்போம்.
கண்டிராட்சியம் கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் அப்படின்னு சொன்னா 1815 3 கூட்டி போட்டோம்னு சொன்னா 1818. அதில் ஆரம்பித்த தேசிய சுதந்திர போராட்டத்துக்கு வழிவகுத்த 3 காரணிகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விவரிക്കുക. அப்ப அந்த 1818 சுதந்திர போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணிகள் என்ன என்றதான் கேள்வி. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், அந்த இகலப்புலவின் மனைவிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டமை, மற்ற பிலிமெத்தலாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டமை, அதிலும் ஒரு காரணம். அதே போல சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமை பற்றிய மனவேதனையும் அது ஒரு காரணம். அதே போல சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகியமை, மற்றது மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு காரணம். அதே மாதிரி ஊவா வெல்லச பகுதியில் கஜ்ஜிமரிக்கார் என்ற முஸ்லிம் ஒருவர் முகாந்திரம் பதவிக்கு நியமிக்கப்பட்டமை, அதே போல ஒப்பந்தம் மீறப்பட்டமை. அப்ப இதுதான் அந்த காரணங்கள் என்று நாங்கள் சொல்றோம். இதுல இந்த 3வது வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த 1818 அந்த சுதந்திர போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணிகள், இதுல 3 காரணிகள்லாம் கேட்டவே இதுல கூடுதலா போடப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு நீங்கள் விளக்கங்களையும் கொடுத்து இதற்கு சரியான முறையில இதற்கு விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு அலகு 2ஓட தொடர்புடைய ஒரு வினா, தரம் 11. அதே மாதிரி இதுல இன்னொரு வினா, இது 2020 தரப்பட்ட ஒரு வினா. பின்வரும் ஏபிசி என்பவற்றில் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுடன் தொடர்புடைய தனிநபர்களின் பெயர்கள், அதை ஒழுங்குமுறையில் எழுத வேணும். அதில் ஏபிசி என்று தந்திருக்கணும். அதில் முதலாவது இலங்கையினுடைய முதலாவது பிரித்தானிய ஆளுநர், அது உங்களுக்கு தெரியும், அதாவது ஃப்ரெட்ரிக் நோர்த். அப்போ நாங்கள் இவ்வாறு ஃப்ரெட்ரிக் நோர்த் அண்டும் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் பாடப்புத்தகத்தில் ஃப்ரெட்ரிக் நோர்த் அண்டு தான் நாங்கள் அதை சரியான முறையில் படித்து எழுத வேண்டும். அடுத்தது பி, 1818 சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த நாட்டின் ஆளுநர் என்றா முதலாவது சுதந்திர போராட்டம் அல்லது ஊவா வெல்லச போராட்டத்தில் முதலாவது அந்த போராட்ட காலத்தில் ஆளுநராக இருந்தவர் யார் என்று சொன்ன ரோபர்ட் ப்ரவுன்ரிக் என்று தான் நீங்கள் இப்படி எழுதணும். ரோபர்ட் ப்ரவுன்ரிக் தான் பிக்கு விட. அதே போல சி, 2வது சுதந்திர போராட்டம் அல்லது 1848 சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த நாட்டின் ஆளுநர், அது உங்களுக்கு தெரியும், ஆளுநர் டொரிங்டன் பிரபு என்றதான் அதற்குரிய விட சி. அப்ப இதுல ஏபிசிக்கு நீங்கள் அந்த இடைவெளியை விட்டு விடையா கொடுத்தால் 3 புள்ளிகள். அடுத்த 2வதுல ஏ, குடியேற்ற நாடுகளுக்கு பொறுப்பான பொதுச் செயலாளர் கோல்புரூக் ஆணைக்குழுவினரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு அடிப்படையான காரணத்தை குறிப்பிடுக. அப்ப அது உங்களுக்கு தெரியும், இந்த கோல்புரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு 1829 இலங்கைக்கு வந்தவர்கள். அதற்கு பிறகு 1833 கோல்புரூக் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்ப இலங்கைக்கு அனுப்புவதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இலங்கையினுடைய வருமானத்தை விட, அதாவது அரசின் வருமானத்தை விட செலவு அதிகமாக காணப்பட்டமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக, அதற்காகத்தான் இந்த கோல்புரூக் ஆணைக்குழு அனுப்பப்பட்டது. அதாவது அரசின் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக காணப்பட்டமையால் அது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க. அதே போல அந்த கேமரன் சீர்திருத்தம் கொண்டு வருது, நீதி மற்றும் சட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்தல். அப்ப இந்த 2 காரணங்களுக்காகத்தான் இலங்கைக்கு இந்த கோல்புரூக் ஆணைக்குழு அனுப்பி வைக்கப்பட்டது. அடுத்தது பி, ஆளுநரின் அதிகாரங்களை குறைப்பதற்கு கோல்புரூக் ஆணைக்குழு செய்த சிபார்சு யாது? அங்க ஆணைக்குழு செய்த சிபார்சுகள் என்னன்னு சொன்னால், இந்த சட்டவாக்க கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் அமைக்கப்பட்டமை, அதான் இதுல முக்கியமான விடயம். அதாவது சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகம் இந்த கோல்புரூக் ஜாப்பு சீர்திருத்தத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது அதில் அந்த உத்தியோக சார்புள்ளோர் உத்தியோக சார்பற்றோர்னு சொல்லி இந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 15, உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் என்று சொல்லி இந்த கழகங்களுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அடுத்த வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது, டொனமூர் அரசியல் முறையின் மூலம் இலங்கை மக்கள் பெற்ற ஜனநாயக உரிமையை குறிப்பிடும் போது, அவங்களுக்கு தெரியும் டொனமூர் அரசியல் ஜாப்பு 1931 கொண்டு வரப்பட்ட, அதன் மூலம் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்ட 2 அனுகூலங்களை விவரிக்குக. அப்ப என்ன அனுகூலங்கள் என்றா, இந்த டொனமூர் ஜாப்பு கொண்டு வந்ததால இந்த சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு அந்த வாக்குரிமையால மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வாய்ப்பு கிடைத்தமை. 3வது, மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல். அப்ப அடிப்படை தேவைன்னு சொன்னா விவசாயம், கல்வி, போக்குவரத்து, நிர்வாகத்துறை. அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில முதன்முதல் சர்வஜன வாக்குரிமை
கொண்டு வரப்பட்டதே டொனமூர் ஜாப்பின் மூலம்தான். அப்ப ஆகவே இங்கே நாங்கள் அந்த டொனமூர் ஜாப்பு என்பது வந்து அதால இலங்கை மக்கள் பெற்ற ஜனநாயக உரிமையை குறிப்பிடக்க இலங்கை மக்களுக்கு ஏற்பட்ட அனுகூலம் வந்து இந்த ரெண்டும் தான். சர்வஜன வாக்குரிமை மற்ற வாக்குரிமையால மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வாய்ப்பு கிடைத்தமை மற்ற மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல். அடுத்த வினாவை பார்ப்போம். 1978 அரசியல் சீர்திருத்தத்தில். அப்ப இதுல நாங்கள் இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இதுல எல்லா அதாவது 2 அலகுகளை தொடர்படுத்தி கேள்வி வருகிறது. ஒன்று வந்து இந்த சுதந்திர போராட்டம் சம்பந்தமா அலகு 2ல வைத்து, பிறகு இங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கை சுதந்திரம் அடைதல்ன்றதுல இந்த 2 ஜாப் இருக்கு. 1972ஆம் ஆண்டு ஜாப்பு, 1978. அப்ப இதுல 2 பாட அலகுகள் தொடர்படுத்தப்பட்டு வினாக்கள் வருகிறது. அப்ப இந்த அரசியல் 1978ஆம் ஆண்டோட 2ஆம் குடியரசு ஜாப்பு. அதற்கு உரிய பின்வரும் தலைப்புகளில் 2ஐ தெரிவு செய்து சிறு குறிப்பு எழுதுக. அப்ப அதுல நீங்கள் வந்து இதுல ஏதாவது 2ஐத்தான் 2க்கு விடை எழுதலாம். 2க்கும் விடை எழுதியக்க 3 புள்ளிகள் 6. அதாவது ஜனாதிபதி தேர்தல், விகிதாசார பிரதிநிதித்துவ முறை, பொதுசன அபிப்பிராய தேர்தல். அப்ப நீங்கள் இதுல ஏதாவது 2க்கு விடை எழுதலாம். இப்ப நாங்க ஜனாதிபதி தேர்தல் எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப இலங்கையில வந்து இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டது இலங்கையில 2ஆம் குடியரசு ஜாப்பில் தான். 1978ஆம் ஆண்டு ஜாப்பு. அப்ப நாங்கள் இப்ப இங்க பார்ப்போம் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாடு முழுவதும் ஒரே தேர்தல் தொகுதியாக கணிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும். அதே போல ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் அதாவது மக்கள் அளிக்கிற அந்த மொத்த வாக்கில 50% அதிகமான வாக்குகளை கட்டாயம் பெறணும். அதே நேரம் பதவிக்காலம் எவ்வளவுன்னு சொன்னால் 5 வருடங்கள். அதிலையும் பதவிக்காலத்துல 4 வருடங்கள் முடிந்த பிறகு 2வது தடவையாக மக்கள் ஆணை கோர முடியும். அப்ப இப்படித்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை இந்த 2ஆம் குடியரசு ஜாப்பில் கொண்டு வரப்பட்டது ஜனாதிபதி தேர்தல். அப்ப அதன்படி இப்ப இலங்கையில இருக்கிற ஜனாதிபதி மேரெல்லாம் 2வது குடியரசு ஜாப்புக்கு பிறகு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை தான் இப்ப இலங்கையில இருக்கிறது. அதுல நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக முதலாவதா தெரிவு செய்யப்பட்டவர் தான் திரு ஜெயவர்தனா. அடுத்தது விகிதாசார பிரதிநிதித்துவம். இது இலங்கையருக்கு புதிய தேர்தல் முறை அறிமுகமாகியது. அதாவது இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்துக்கு கீழே தெரியும் உங்களுக்கு பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி சபைகளுக்கான அங்கத்தவர்களை தெரிவு செய்ய இந்த முறை விகிதாசார பிரதிநிதித்துவ முறை பயன்படுத்தப்பட்டது. அதே போல இப்ப இலங்கையிலேயும் வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் முடிஞ்சிருக்கு, இனி நடக்க இருப்பது மாகாண சபை தேர்தல். அப்ப அதெல்லாம் இதனூடாக தான் வந்திருக்கு. விகிதாசார பிரதிநிதித்துவத்தினூடாகத்தான் அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார். அப்ப அங்கத்தவர்கள் ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிடுவார்கள். பிறகு வாக்காளர் என்ன செய்யணும்டா கட்சிக்கு ஒரு வாக்கை வழங்கி தேர்தல் போட்டியிடும் அங்கத்தவருக்கு ஒரு விருப்பு வாக்கை அளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கட்சி வரும் வாக்குகளின் விகிதத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு வந்து அங்க பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் தீர்மானிக்கப்படும். அப்ப அது விகிதாசார பிரதிநிதித்துவம். அதே போல பொதுசன அபிப்பிராய தேர்தல். இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தில் நேரடியாக மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை. அப்ப இது 1982ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு பொதுசன அபிப்பிராய தேர்தல் நடாத்திய அனுபவம் கிடைக்க பெற்றது. அப்ப வாக்காளர் என்ன செய்யணும்னு சொன்னா தங்களோட விருப்பத்தை ஆம் அல்லது இல்லை என தெரிவிப்பர். நாடு முழுவதும் ஒரு தேர்தல் தொகுதியாக கணிக்கப்படும். அதனூடாக இந்த பொதுசன அபிப்பிராய தேர்தலில் முன்வைக்கப்படும் விடயம் ஒன்று வாக்காளரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அறுதி பெரும்பான்மையை கிட்டத்தட்ட எல்லாம் 50% என்றது பிரதானம், அரைவாசி 50% மேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து பொதுசன அபிப்பிராய தேர்தல். அப்ப நீங்கள் இதுல வந்து ஏதாவது 2க்கு நீங்கள் சிறு குறிப்பு மாதிரி விடைகள் எழுதலாம். அப்ப இது வந்து ஒரு 2020ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட ஒரு வினா. அதே போல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தரம் 10ல வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையும் மேற்குலகும் கடந்த வருடம் பரீட்சைக்கு வராதபடியால இதுல வந்து இந்த தரம் 10ல நாங்கள் இலங்கையும் மேற்குலகம் 10வது அலகு அதுல இருக்கிற ஒரு கேள்வியை நான் இதுல போட்டிருக்கிறேன். விஜயபாகு கொள்ளையா என்றா விஜயபாகு கொலைதான். விஜயபாகு கொலையின் பின்னர் ஏற்பட்ட கோட்டை, சீதாவாக்கை, ரைகம இந்த ராஜ்யங்களின் ஆரம்பகால ஆட்சியாளர் 3 பெயரிடுக. அப்ப நீங்க தனித்தனியே போடணும். இப்ப இலங்கையில வந்து போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை வந்த போது இலங்கையிலேயும் 3 ராஜ்யங்கள் காணப்பட்டது. அத மாதிரி இங்கேயும் விஜயபாகு கொலையின் பின்னரும் இந்த ராஜ்யங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. கோட்டை ராஜ்யத்தினுடைய மன்னன் வந்து இங்க வந்து 7ஆம் புவனேக பாகு. அதே போல சீதாவாக்க ராசதானியின் மன்னன் மாயாதுன்னை. ரைகம ராஜ்யத்தின் மன்னன் ரைகம பண்டார. அவன் மறுபெயர் வந்து மத்தும பண்டார என்று சொல்லியும் சொல்லலாம். அப்ப இதுதான் அந்த கோட்டை, சீதாவாக்க,
ரைகமராஜ்யத்தினுடைய மன்னர்மார். அடுத்தது பாருங்க, இதில் ஏபிசிடி என்ற கூற்றுகளை தந்திருக்கிறோம். அந்த வரலாற்று சம்பவத்தோட தொடர்புடைய நபர்களை நீங்கள் இங்கே அடைப்பு குறிக்க தந்திருக்கலாம். அவைன்ற பெயர்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். அப்போ இதில் போர்த்துகேயரின் கைப்பொம்மையாக இருந்த கோட்ட ராஜ்யத்தின் ஆட்சியாளர், அது இப்போ உங்களுக்கு இதில் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தொன் யுவான் தர்மபாலன் அல்ல தர்மபால மன்னன் சொல்லலாம். தொன் யுவான் தர்மபால மன்னன் தான் இதற்குரிய சரியான விடை. அப்போ இதில் எங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ தொன் யுவான் தர்மபால மன்னன். அத மாதிரி பியை பார்ப்போம். முதல் தடவையாக போர்த்துகேயருக்கு எதிராக கடுமையான நடைமுறையை பின்பற்றிய யாழ்ப்பாண ஆட்சியாளன், அது நீங்க இதுல தரப்பட்ட விடைகள்ல எடுக்கணும். சங்கிலியன் தான் அதற்குரிய சரியான விடை. அப்ப இங்க சங்கிலியன் என்று தரப்பட்டிருக்கிறது. சரியான விடை அதற்கு சங்கிலியன். அதே போல சியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல இருக்கு சங்கிலியன். இங்க சி கீவ் ஆணைப்படி இலங்கையின் கரையோர மாகாணங்களை ஆங்கிலேயருக்கு கையளிக்க விரும்பாத ஒல்லாந்த தேசாதிபதி. அப்ப அந்த ஒல்லாந்த தேசாதிபதி யாருன்னு சொன்னா பென் எங்கல் பெர்க். பென் எங்கல் பெர்க் அவர்தான் இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் என்று நாங்க சொல்றோம். இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் பென் எங்கல் பெர்க். அதே போல டியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா கிபி 1815 உடன்படிக்கையில் கச்சாத்திட்ட பிரித்தானிய தேசாதிபதி, அதாவது 1815 கண்டி உடன்படிக்கை, அதுல கைச்சாத்திட்ட பிரித்தானிய தேசாதிபதி யாருன்னு சொன்னால் ரோபர்ட் ப்ரவுண்ட்ரி. இங்க டி போட்டிருக்கு, ரோபர்ட் ப்ரவுண்ட்ரி. அப்ப இதுல பாருங்க ஏபிசிடி ஒவ்வொன்றுக்கும் விடைகள் போடப்பட்டிருக்கு. சி பென் எங்கில் பெர்க், டி ரோபர்ட் ப்ரவுண்ட்ரி. அடுத்தது பார்ப்போம். இதுலேயும் அப்படித்தான் கேள்விகள் ஒவ்வொரு பாடல்களையும் கலந்து வந்திருக்கு. திரும்ப கிபி 1818 இது முதலாட்டு சுதந்திர போராட்டம். மலைநாட்டு பிரதேசத்தில் ஆரம்பித்த பிரித்தானியருக்கு எதிரான சுதந்திர போராட்டம் தோல்வி அடைவதற்கு ஏதுவான 2 காரணங்கள். அப்ப இங்க இந்த கிபி 1818 ஆண்டு மலைநாட்டு பிரதேசத்தில் ஆரம்பித்த பிரித்தானியருக்கு எதிரான இந்த சுதந்திர போராட்டம் ஏன் தோல்வி அடைந்தது, அதுக்குரிய காரணங்கள் என்ன என்று கேட்டால் அதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் அதாவது திட்டமிட்ட முறையில் அந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்படாமை, அதுல எழுத்துப்பிழை ஒழுங்கமைக்கப்படாமை. அதே போல கண்டி பிரதானிகள் தேசிய உணர்வுடன் செயற்படாமை, சில பிரதானிகள் பிரித்தானியர் பக்கம் சேர்ந்து கொண்டமை. அதுல சில பிரதானிகள் இந்த மொல்லிக்கொடை. அதே போல ஆங்கிலேயர் மேற்கொண்ட அடக்குமுறைகள். அப்ப ஆங்கிலேயர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற போது அங்க அடக்குமுறைகளை மேற்கொண்டார்கள். இதனால மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்தார்கள். அதே போல துரைசாமி என்ற அரசரின் உரிமையாளர் அல்ல என்பது வெளிவந்தமை. அதே போல பிரித்தானியருடைய படை பலம். அப்ப இவ்வளவு காரணங்களாலும் தான் இங்க இந்த போராட்டம் பிரித்தானியருக்கு எதிரான அந்த சுதந்திர போராட்டம் தோல்வி அடைவதற்கு காரணங்களாக இருந்திருக்கின்றது. அடுத்தது இது பெருந்தோட்ட பயிற்சிகை தொடர்பானது. பெருந்தோட்ட பயிர்கள் உங்களுக்கு தெரியும், தேயிலை, ரப்பர், தெங்கு, அதே போல கொக்கோ, கோப்பி என்றெல்லாம் இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகை விருத்தி காரணமாக இலங்கையின் சமூக பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் தந்து விவரிக்குக. இப்ப நீங்க அந்த பெருந்தோட்ட பயிற்சின்னு உங்களுக்கு தனி பாடலகம் இருக்கு அதுல. அப்ப அதுல இப்ப தேயிலைன்னு சொன்னா இப்ப தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அது தெரியும் உங்களுக்கு, இலங்கையில தலவாக்கொல்லை. ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்த, தெங்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கிற இடம் லூனிவிலாண்டெல்லாம் தெரியும். அப்ப இது இந்த பெருந்தோட்ட பயிற்சிகை என்ற விருத்தி இலங்கையில சமூக பொருளாதார துறையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று சொன்னால், ஒன்று பொருளாதாரத்தை நாங்கள் பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமை இந்த பெருந்தோட்ட பயிர்களால். அதாவது இதனால ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் ஆரம்பிக்கப்பட்டமை. அப்ப இதனோட எங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட பயிர்களை நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கல ஏற்றுமதி வருமானம், அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய எங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். அதை மாதிரி இங்கே இருக்கிற பொருட்களை நாங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அப்ப ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் ஆரம்பிக்கப்பட்டமை இந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தால். அதே போல பணமும் வங்கி நடவடிக்கைகளும் விருத்தி அடைந்தமை, புதிய தொழில்கள் உருவாதல், அத மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகியமை, இதெல்லாம் சமூக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். அது மாதிரி நான் கலாச்சாரத்தை எடுத்தோம்னா தேசிய கலாச்சாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கியமை, மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றமை, மற்ற இந்திய தொழிலாளர்களின் வருகை. அப்ப இது என்னன்னு சொன்னால் பெருந்தோட்ட பயிற்சியின் விருத்தி காரணமாக இலங்கையின சமூக பொருளாதாரத்துறை என்று சொல்லியிருக்க இந்த பெருந்தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக இந்திய தோட்ட தொழிலாளர் எல்லாரும் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அதாவது அதற்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஸ்ரீமாவோ சாஸ்திரி
ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ளப்பட்டது. அதாவது அந்த நேரம் இலங்கையில் வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அம்மையார் தான் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதே நேரம் அதில் வந்து இந்தியாவிலையும் அந்த ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு ஒப்பந்தம். ஸ்ரீமாவோ சாஸ்திரி, இந்தியாவிலேருந்து சாஸ்திரி ரெண்ட ஒரு பிரதமர். அப்போ ரெண்டு பிரதமருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் செய்து இலங்கைக்கு இந்த இந்திய தொழிலாளர்கள் வந்து வருகை தந்தார்கள் பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு. அப்போ அதுவும் ஒரு காரணம். அதே போல் முதலாளி தொழிலாளி பேதம் ஏற்படுதல். அப்போ அது வந்து அந்த பெருந்தோட்டங்களில் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் காணப்படுது. அப்போ இப்படியான காரணங்களால தான் இலங்கையினுடைய சமூக பொருளாதார துறையில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டது. எதாலே என்று சொன்னால் இந்த பெருந்தோட்ட பயிற்சியினுடைய விருத்தி காரணமாக. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து அலகு 10 தரம் 10ல் அலகு 10ல் இருக்கிற அந்த அலகில் எப்படி எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம். எதுவும் சென்ற வருடம் வரவில்லை பரீட்சைக்கு. அப்போ இப்படியான அலகுகளை எப்படி கேள்வி வரலாம் என்றதற்கு நான் இது ஒரு உதாரணமாக இது ஒரு பாஸ் பேப்பரில் இருந்து எடுத்து போடப்பட்ட ஒரு வினாதான். 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா இந்த வினா. அப்போ ஆனபடியால் நீங்கள் இவ்வாறான மாதிரி இந்த பாஸ் பேப்பர்களை நீங்கள் படித்து அதன் மூலம் கூடிய பயனை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.